வணக்கம் மக்களே, வெல்கம் டு திமிரி மார்க்கெட். நான் உங்கள் ஆனந்தன். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோன்னா, ட்ரேடிங்கில் நம்ம பணக்காரர் ஆக முடியுமா? கரெக்டாக. இன்றைக்கி பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான கேள்வியை பார்க்க போகிறோம். கரெக்டாக. ட்ரேடிங்கில் பணக்காரர் ஆக முடியும். இதுக்கான பதில் என்னென்னா முடியும். ஆனால் அதுக்கு ஒரு எளிதான வழி கிடையாது. சில ட்ரேடிங் மூலம் நல்ல வருமானம் சம்பாதிக்கிறாங்க. ஆனால் பலர் சரியான அறிவு இல்லாமல் அதிக லாபம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஆசையில் ட்ரேட் செஞ்சு பணத்தை இழக்கிறாங்க. ட்ரேடிங் என்பது ஒரே நாளில் பணக்காரராகும் ஷார்ட்கட் கிடையாது. ஓகே, இது ஒரு ஸ்கில். அந்த ஸ்கில்ல கற்றுக்கணுன்னா கொஞ்சம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி டிசிப்ளினோட வெயிட் பண்ணி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டெல்லாம் கற்றுட்டு பண்ணணும். கரெக்டுங்களா? ஒரு நல்ல ட்ரேடர்னால் முதல்ல நமக்கு என்ன வேணும்னா எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு யோசிக்க மாட்டாங்க. நல்ல ட்ரேடர் எவ்வளோ ரிஸ்க் இருக்கிறது இந்த ட்ரேட்லன்னா பார்ப்பாங்க. ஓகேவா? ஒரு ட்ரேடில் சக்ஸஸ் பெற முக்கியமான விஷயம் சரியான நாலேஜ் வேணும். எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், எந்த இடத்துல எக்ஸிட் பண்ணணும், இங்கே தொடலாமா வேணாமா அப்படின்றது ஒரு நல்ல ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி வேணும். ஓகே, அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் லாஸ் ஆனாலும் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும், எவ்வளோ நம்மளால் முடியுன்றத. அண்ட் எமோஷ்னல் கண்ட்ரோல். லாஸ் ஆகிடுச்சு, நான் அதை போய் பிடிக்கிறேன்ட்டு நீங்கள் ரிவெஞ்ச் ட்ரேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணி தொடர்ச்சியாக நீங்கள் பணத்தை இழக்கக்கூடாது. ஓகேவா? ஒரு ட்ரேடு ஒரு ப்ராஃபிட் கொடுத்துச்சா உடனே ஓவர் கான்ஃபிடென்ட் வந்துடக்கூடாது உங்களுக்கு. இப்போது நமக்கு வந்துருச்சு பாடியா, இனி நம்ம மார்க்கெட்டே ஃபுல்லாக தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஓவர் கான்ஃபிடென்ட் நம்ம லாஸ் வந்தால் மறுபடியும் ரிவெஞ்ச் ட்ரேடும் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்ரஸ்ஸு இருக்கிறோம். பெரிய ப்ராஃபிட்டை வேகமாக தேடும்போது அதிக ரிஸ்க்கும் வேகமாக வந்துட்டு சேர்ந்துடும். ஓகேவா? முடியும் என்ற வாய்ப்பு இருக்குது, ஆனால் அது கேரண்டட் இல்லைன்னா. இப்போ ட்ரேடிங்கை பணக்காரர் ஆகிறதுக்கு ஷார்ட்கட்லாம் பார்க்கக்கூடாது. நீங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த ஒவ்வொரு கேண்டல் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லியும் நம்ம மார்க்கெட் முடிஞ்ச பிறகு அனலைஸ் பண்ணலாம். ஓகே, எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் எடுக்கலாம், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் செல் பண்ணலாம், பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு கேண்டலாக அனலைஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நீங்கள் சார்ட்டு உங்களுக்கு அதை பற்றி என்னன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ட்ரேடிங்கில் முதல்ல பணத்தை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். நம்ம பணத்தை விடக்கூடாது. ஓகேங்களா? அதை கற்றுக்கிட்டாலே நீங்கள் லாபம் சம்பாதிச்ச மாதிரி தான் கணக்கு. உங்கள் பணத்தை நீங்கள் இதில் உடல்னாவே நீங்கள் லாபம் சம்பாதிச்ச மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கில் முதல்ல நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணணும். நீண்ட காலம் மார்க்கெட்டில் இருக்க முடியும் அப்போ தான் உங்களால். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் பணக்காரராக ஏன் ஆக முடியாது? மற்றவங்களாம் ஆகும்போது ஆக முடியும். ஏன்னா நம்ம அந்த நாலேஜ் வந்துடுச்சுன்னா ஆக தான் முடியும். ஓகே, அதுக்காக தான் நம்ம என்ன சொல்லித்தரோன்னா, ஓகே, உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் பழைய வீடியோலாம் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ட்ரெண்ட் லைன் வரைகிறது அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ட்ரெண்ட் லைனை எந்த மாதிரி வரையணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம். அந்த இடத்துல எந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல என்ட்ரி எடுங்க, உங்களுக்கு என்ன நஷ்டம் வருமா? ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் என்ன 24,200 அப்படின்னா என்ன பண்ண சொல்கிறோம்ப்பா, 24 நீங்கள் 150 கூட எடுங்க இங்கே. அதுக்கப்புறம் இல்லாட்டி மேலே எடுங்க. ஸோ நீங்கள் இது கிட்ட தான் எடுக்கணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸை தூக்கி போய் இங்கே எடுத்துகிட்டு எனக்கு லாபம் வரலையேன்னு நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கிறதுலையும் இருக்குது. அப்போது என்ட்ரியை இங்கே எடுக்கணும், இங்கே எடுக்கணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதை விட்டுட்டு நம்ம விட்டு அது பிடிக்கணும், இங்கே எடுக்கிறது பார்க்குற இடத்துலலாம் எடுக்கக்கூடாது கேண்டல். ஓகேங்களா? ஸோ அந்த அனாலிசிஸு டெய்லி இன்ட்ராடே ட்ரேடர் எப்படி நிஃப்டிலையும் பேங்க் நிஃப்டிலையும் பண்ணுறதை நம்ம டெய்லி ஈவினிங் செஷனில் நான் உங்களுக்கு நான் அதை மார்க்கெட் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன். ஓகேங்களா? அதை கவனிச்சிங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்லோவாக இப்படி நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, எடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு லாட் 2 லாட்டில் போங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்த பிறகு கூட கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், என்ன நடக்குது எல்லாம் பாருங்கள். ஓகே, இப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே எடுங்க. ஓகே, ஸோ அதான் வெயிட் பண்ணணும். நீங்கள் வாட்னு இங்கே எடுக்கக்கூடாது. அது என்ன ஆகும், இவ்வளோ தூரம் வந்துடும். அப்புறம் இங்கேயும் உங்களுக்கு பயம் தொத்திக்கும். திருப்பி ஆவரேஜ் பண்ணி ஒன்றுமே இல்லாத காசு இல்லாத கரைஞ்சி போயிடும். ஓகேங்களா? அதனால் நீங்கள் வெயிட் பண்ணி பழைய வீடியோலாம் பாருங்கள், எப்படி நம்ம கிராஃப் வரைஞ்சிருக்கிறோம்,
எந்த இடத்துல என்ட்ரி எடுக்க சொல்லியிருக்கிறோம், ஓகே, எங்கே எக்ஸிட் பண்ண சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம மறுபடியும் நீங்கள் எனக்கு புரியல இந்த இடத்துலன்னா நீங்கள் புரியறதுக்கு நீங்கள் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்தீங்கன்னா புரியும். ஓகே, நம்ம என்னென்ன சொல்லி கொடுத்துருக்கோம்னா, ஓகே, ஜிக்ஸாக் மாடல் சொல்லியிருக்கோம். இப்படி போயிட்டு இந்த லைனை டச் பண்ணால் திரும்ப வந்துடும் இப்படி. ஓகேங்களா? ஸோ இதுக்கு போக முடியல பாருங்கள், ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. இங்கே வந்தாலே பையர்ஸ் அடித்து தூக்கி மேலே போகிறாங்க. ஸோ அது எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி கொடுத்துருக்குறோம். எங்கே என்ட்ரிக்குன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, யூடர்ன்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அண்டு ஸ்டெப்ஸு. ஓகே, ஸ்டெப்ஸு பாருங்கள், இங்கேன்னு மேலே போயிட்டே இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல போய் கீழே போகணும் வாங்க முடியுமா? ஏன்னா நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து இதை கட் பண்ணக்கூடாது, இது கட் பண்ணக்கூடாது, இதை இங்கே இருக்கிறது கட் பண்ணக்கூடாது. ஸோ இங்கே பாருங்கள், இது கட் பண்ணிடல. கட் பண்ணியிருந்தா ஒரு வேளை இதை போயிருக்கும் மார்க்கெட். ஓகேங்களா? இதுதான் நம்ம ஸ்டெப்ஸு சொல்கிறோம். நீங்கள் அதை கட் பண்ணாத வரைக்கும் நீங்கள் போயினே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸு ஐடியாஸ்லாம் கொடுத்துருக்குறோம். ஓகே, நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் சம்பாரித்து நீங்களும் பணக்காராங்க. நீங்கள் ஆனீங்கன்னா எனக்கு சந்தோஷம்தான். நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க. நீங்கள் சம்பாதிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பி மூமெண்ட்டாக இருந்துச்சுன்னா பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா இல்லை பயனுள்ளதாக இருக்குதுன்னா நீங்கள் இது சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நானும் நிறைய வீடியோ போடுறதுக்கு எனக்கும் உந்துதலாக இருக்கும். தேங்க்யூ, பை.